இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்க வீட்ல மிக்ஸி நல்ல கண்டிஷன்ல இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. இதை எதெல்லாம் என்ன காத்திருக்கணும். கடவுள் ஒரு சப்பாத்தி சுட்டாராம். ஃபர்ஸ்ட் அதை வேகாமே எடுத்துட்டாராம். ரெண்டாவது ஐயோ வேகாம எடுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சப்பாத்தி சுட்டாராம். அது இந்த மாதிரி வச்சுட்டா. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொட்டேட்டோ சிக்கன் பால்ஸ் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இப்போ மிக்சிக்குள்ள போட்டுக்கலாம். ஓகே, இதுல சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிறிதளவு மிளகாய் தூள், சிறிதளவு சிக்கன் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. எல்லா யூடியூப் குக்கிங் வீடியோலையும் தேவையான அளவு உப்பு எவ்வளோன்னு சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் நானும் இந்த தேவையான அளவு உப்பு எவ்வளோன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது சொல்லிட்டீங்கன்னா நீங்களும் அப்புறம் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இதை நான் இப்படி போட்டு மூடிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எது பேசுறான்னு கேட்காது. எனக்கு மிக்ஸி ஓட போகுது, எங்ககிட்ட மைக் இல்லை. பேசாம இன்னைக்கு நம்ம மௌன வரணும் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஆஃப் ஆயிடும். லோட் ஆயிடுச்சுனா கீழே ஒயர் பிடிக்கிச்சு. அப்பல ஒயர் புடுங்க என்னமோ போகுது. வீடியோல ஒரு சின்ன ஏற்பாடு என்னாச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு லோடா போடக்கூடாது. ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்க வீட்டுல மிக்ஸி நல்ல கண்டிஷன்ல இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா 5 நிமிஷம் ரெசிபி 5 மணி நேரம் பண்ண வேண்டியது வரும். இப்ப அரைச்சி வச்ச சிக்கனை ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா மைய அரைச்சிக்கங்க. சிக்கன் நல்லா ஸ்ட்ராங்கா அரைச்சிக்கங்க. அதே மாதிரி ஏற்கனவே நான் பாத்தீங்க அப்படின்னா பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி ஒரு பிரெட்டை மிக்சியில போட்டு அடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடரா இருக்க மாதிரி பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதை நல்லா மசிச்சு அதை பொரியல் மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா சிக்கனுக்குள்ள ஸ்டஃபிங்காக. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போவோம். ஓகே, இப்போ ஒரு கடாயில எண்ணெய் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதை எதெல்லாம் என்ன காத்திருக்கணும். இதுதான் செய்ய போறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேணான்ற பிள்ளைடா. ஓகே ஓகே வந்துருச்சு. ஓகே ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். அரைச்சி வச்ச சிக்கன் கொஞ்சம் இப்படி கையில எடுத்துக்கங்க. கை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. பொருளை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். தென் நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்க உள்ள அப்படி வச்சு தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க ஓட்ட மாதிரி படி உள்ள உருளைக்கிழங்க வச்சு இந்த மாதிரி அழகா ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி இப்போ இதை நம்ம எண்ணெய் பாயில போட போறோம். நல்லா எண்ணெய் பொரிஞ்ச வாட்டி தான் போடணும். அவசரப்பட்டு முன்னாடியே போடாதீங்க. இது வீட்டுல உங்களுக்கு எந்த வேலையுமே இல்ல, தண்ட கர்மத்துக்கு இருக்கீங்க, சும்மா இருக்கீங்க அப்படின்னா இதை பண்ணலாம். காலையில இருந்து பிஸியான வேலையை வச்சுக்கலாம் இதை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சூப்பரா வேகுது. ஆனா நல்லா நல்லா இருக்கும். மாப்பிள்ள பிரெட் எதுக்கு பண்ணி வச்ச? இங்க பாருங்க, அரைச்சு வச்ச பிரெட் இவன் பொட்டேட்டோ ஃப்ரைட் பால்ஸ், சிக்கன் பால்ஸ். ஓகே, முட்டையை உடைச்சி இதுல எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஓகே, இது ஃப்ளாப் தானே. நீங்க இந்த மாதிரி முட்டை இது எல்லாமே பண்ணிக்கலாம். மறந்து போனீங்கன்னா பிரச்சனை இல்ல. எதுவுமே நடக்காத மாதிரி ஓகேவா? மறுபடியும் முதல்ல கொஞ்சம் எடுத்துட்டு உள்ள நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க வைக்கிறோம். நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க உள்ள வச்சு முடிஞ்ச அளவுக்கு உருண்டையா பண்ணுங்க, இல்ல தட்டி வடையா பண்ணிடுங்க.
ஓகே, இதுதான் முக்கியமான கண்டென்ட். எதுவுமே நடக்காத மாதிரி இந்த மாதிரி ஒரு தாட்டி முட்டையில ஒரு தாட்டி ஒரு டிப், அப்படியே இந்த பிரெட் கிரம்ஸ்ல ஒரு டிப், எதுவுமே தெரியாது அப்படியே போட்டு. இப்ப பாருங்க, இப்ப கேஎஃப்சி சிக்கனோட பிரம்மாண்டமான ஒரு சிக்கன். தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மன் அறிந்து கொள்கிறார். அருமையா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பாரு. தினைக்கும் வேணும் சொல்ற, தயவுசெய்து பண்ணி கொடு அப்படின்னு கேட்பாரு. கடவுள் வந்து ஒரு சப்பாத்தி சுட்டாராம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை வேகாமே எடுத்துட்டாராம். ரெண்டாவது வந்துட்டு ஐயோ வேகாம எடுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தட்டு சப்பாத்தி சுட்டாராம். அது இந்த மாதிரி வச்சுட்டான். இப்போ மூணாவது சப்பாத்தி எடுத்து கடவுள் விட்டு சுட்டார். அதுதான் பர்ஃபெக்ட் சப்பாத்தி, அதுதான் இந்தியன் நார்மல். இப்போ திரும்பவும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஸ்கிராச்ல இருந்து திரும்பவும் அந்த அரைச்ச சிக்கனை. மக்களே தயவு செஞ்சு யாரும் யூடியூப் பார்த்துட்டு குக்கிங் பண்ணாதீங்க, அதையும் சொல்லு. அதானே, யூடியூப் சேனல் பார்த்துட்டு யாராச்சும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு குக்கிங் சொல்லி கொடுக்குறேன் வா அப்படின்னு சொன்னாங்கன்னா போவாதீங்க. இட்ஸ் அ ட்ராப். உங்களுக்கு வீட்டுல சிக்கன் விரயம், எண்ணெய் விரயம், டைம் விரயம், இந்த மாதிரி பல விரயங்கள் இருக்கு. நான் நிறைய தாட்டி செஞ்சிருக்கேன், பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐயோ சாமி வேற. அப்படி இப்போதான் கடவுள் ஆக்சுவலா சுட்ட நல்ல சப்பாத்தி வரப்போகுது. சீஸ் தான் வச்சிருக்கணும், சீஸ் இல்லாம என்ன காத்திருக்காடோ. தயவு செஞ்சு யூடியூப் பார்த்தனா அது பேரை என்கிட்ட சொல்லு, நான் வேணுமா வேணாமான்னு சொல்றேன், அதோட நிறுத்திக்கலாம். இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல. யூடியூப் சேனல் ஏதாச்சும் ஒரு வீடியோ பாத்தீங்க, குக்கிங் சேனல் வீடியோ பாத்தீங்க, டிஃப்ரெண்ட் ரெசிபி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பார்க்க ஈஸியா இருக்கும். நீங்க அதை நம்பிக்கிட்டு இந்த மாதிரி அடுப்பாங்க வந்து நின்னீங்க அப்படின்னா அதுக்குங்க. அதை எடுத்துட்டு கறிக்கிட்ட போகுது. எடுத்துட்டா அவ்வளவுதான் வந்துச்சுல்ல. தெரியலையா என்னடா தெரியல குக்கி. கடவுள் சுட்ட அந்த மூணாவது சப்பாத்தி தான் அழகா எடுத்து. நான் ஏதோ ரேசிசம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. என்னன்னா எதுவுமே வியூஸ் போக மாட்டேங்குது, குக்கிங் சேனல் பண்ணா நிறைய வியூஸ் போக நினைச்சுதான் இந்த வீடியோ பண்ணேன். சரியா? ஆனா இனிமே குக்கிங் வீடியோவே போடக்கூடாதுங்கிற நிலைமைக்கு எவ்வளவு நல்ல படம். ஓகே, பட் எஸ் ஃபைனலி முட்டை வந்துட்டு எதுக்குன்னு உங்க எல்லாருக்குமே டவுட்டா இருக்கும். சமைக்கிற தருணத்துல உங்களுக்கு கொஞ்சம் பசியா இருக்கும்ல, சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும். இந்த முட்டை பண்றதுக்கான ரெசிபி வேணும்னா கூட நல்ல யூடியூப் குக்கிங் சேனல் நிறைய இருக்கு, அதை போய் பார்த்து கத்துக்குங்க. குக்கிங்காக சேனலை பார்க்கணும்னா பாருங்க. முக்கியமான விஷயம் சிக்கன் நல்லா வேகுதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்க வேகாத சிக்கன் வந்துட்டு இப்போ உங்க கேமராமேனை கொடுக்கும்போது அவர் மூஞ்சி சுளிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க சுட்ட சிக்கன் வந்து வெந்திருக்கான்னு மட்டும் ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிடுற அந்த மாப்பிள்ள இப்ப ஃபோர்க்க வச்சு குத்தி விடு, உள்ள என்ன போயிடும். ஏய் கேமராமேன் ஒர்க் மட்டும் பண்றாங்க, நீங்க எனக்கு சஜஷன் கொடுங்க. நீங்க நான் தான் செஃப். ஓகே, பட் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க மாப்பிள்ள ஃபோர்க் கூட குத்திட்டு வெளிய வந்துருச்சு. சீஸ் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணா சீஸ் வெளில வந்துரும், அதையும் சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன். இதுக்கு மேலேயும் நீங்க இதை பார்த்துதான் கத்துக்கிட்டு நீங்க ஒண்ணு ஒரு ரெசிபி பண்ணுவீங்கன்னா உங்க இஷ்டம். பட் சீஸ் இருக்கும்போது இதை வச்சு குத்துனீங்க அப்படின்னா அப்புறம் சீஸ் வெளியே வந்துடும், சீஸ் ஸ்பாயில் ஆயிடும். ஆக்சுவலா இதுவே ஸ்பாயில் தான். என்ன மாப்பிள்ள நம்ம இதுதானே ஆரம்பிச்சோம், எது பொட்டேட்டோ சிக்கன் பால்ஸ் தானே ஆரம்பிச்சோம். ஆமா, இவர் முட்டை பச்சி சுட்டு. சரி வை, பெருசா உருட்டுலாம் அப்படிதான்டா வரும். ஆமா, அவனே அப்படி குட்டி குட்டியா உருட்டுனாங்க. எனக்கு அதான் புரியல, புரியுதுன்னு தெரியல எனக்கும். ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. இந்த முட்டை போண்டா வந்துட்டு இது அதான் சிக்கன் பொட்டேட்டோ பால்ஸ் வந்துட்டு நம்ம சமைச்ச இந்த சிக்கன் பொட்டேட்டோ பால்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண போறோம். வாவ், சூப்பர் இல்லையே.
யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு ஈஸியா இருக்கும் வீட்டில் சமைக்க ட்ரை பண்ணாதீங்க. இப்போ இந்த வீடியோ வந்துட்டு நீங்க நினைக்கலாம் எப்படி சிக்கன் பொட்டேட்டோ பால்ஸ் வந்துட்டு செய்யறதுன்னு. கிடையாது. இந்த மாதிரி யூடியூப் வீடியோ பார்த்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா அது எப்படி போய் முடியும்னு காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிக்கன் சீஸ் பால் எப்படி செய்யணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இது பொட்டேட்டோ பொட்டேட்டோ சிக்கன் பால்ஸ் எப்படி செய்யணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சீஸ் இல்ல, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பொட்டேட்டோவோட முடிச்சுக்கலாம். என்ன இருக்கோ அதை வச்சு சமாளிச்சுக்கணும்னு பாரதியார் ஒரு தாட்டி சொல்லியிருக்காரு. அப்புறம் நாங்க வந்துட்டு சைனால ஒரு ரெஸ்டாரண்ட் போய் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ட வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. சும்மா இருந்தீங்கன்னா அதையும் போய் பாருங்க. அதுவும் செம ஃபன்னா ஆகும் இதே மாதிரி. பாய்.